இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் மதிச்சு ஒரு ஆள் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காருங்க. சரி பரவால்ல. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வணக்கத்த தெரிவிச்சுக்கிடுவோம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து தகுதி இல்லாமல் சர்க்கரை நோய் பத்தின விஷயங்கள ஷேர் பண்றேன் அப்டின்ட்டு. மருத்துவ ஆலோசனைகள் நான் சொன்னேன் அப்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து விளம்பரங்களை சமூக வலைதளங்களை பரப்புதல். அதாவது நான் வந்து டயபெட்டிஸ்ல இருந்து எப்படி வெளிய வந்தேன்? HbA1c 11 இருந்துச்சு. அதிலிருந்து நான் இப்போ 5.5லேருந்து 6ல வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். நான் சாப்பிடுற சாப்பாடுலேருந்து மெயின்டெயின் பண்ணது, அதுக்கப்புறம் எந்த சாப்பாட எடுத்தா என்ன மாரி சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றது வந்து விளம் அ மருத்துவ ஆலோசனைகள். அதாவது சாப்பிடுற சாப்பாட சொல்றது வந்து மருத்துவ ஆலோசனைகளாம். அது என் உடம்புக்கு, என் சின்ன சின்ன ஆர்கன்ஸுக்கு தேவையான சத்துக்கள நான் குடுக்குறேன். இத போய் அவங்க வந்து மருத்துவ ஆலோசனைகள்ன்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இத பார்த்து நான் வந்து எனக்கு சிரிப்பா வந்துட்டு, என்னடா இது! இதுக்கெல்லாம் லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்களா அப்படின்ட்டு. எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, நமக்கு வந்து இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சரி பரவால்ல. எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். நல்லா பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கு வந்து இதில என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு எப்படி நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால எந்த ஒரு நோட்டீஸையும் வந்து நம்ம வந்து சும்மா நார்மலா கன்சிடர் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து சீரியஸா எடுத்துட்டு, அதுக்கு வந்து நம்ம நல்ல முறையில வந்து ரிப்ளை பண்ணணுங்க. இப்போதைக்கு நான் வந்து ஓப்பனா சொல்றேன். நான் வந்து நியூட்ரிஷன் தான். நான் டாக்டர் கன்சல்டேஷன் யாருக்கும் குடுக்கலங்க. ஸோ நியூட்ரிஷன் ரிலேட்டடான சாப்பாட மட்டும் தான் நான் குடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் வேற எந்த ஒரு மருத்துவ மருத்துவ ஆலோசனை. அதாவது நீங்க ஊசி போடுங்க, மாத்திரை எடுங்க, இன்ஜெக்ஷன் குடுங்க, எதுவும் சப்ளிமெண்டரி வந்து இத போடுங்க அப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் நான் யார்ட்டயுமே குடுக்கல. ஸோ இது மொத்தம் எத்தன பேஜ் இருக்குன்னா, மொத்தம் 4 பேஜ் இருக்குங்க. ஒவ்வொரு பேஜ்ல என்னென்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ரிப்ளை பண்றோம், இத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்றேங்க. ஸோ அவங்க வந்து இதுல வந்து மன்னிப்பு வீடியோலாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுல போட்டிருக்காங்க. மன்னிப்பு வீடியோ எதுக்கு கேட்கணும்னு தெரியல. சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நான் வந்து இத பத்தி பேசிட்டு ஒவ்வொரு வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து டயட் பிளான் வந்து யாருக்குமே நம்ம இப்போ குடுக்குறது கிடையாதுங்க. இதுல இருந்து ஒரு 1 மாசத்துக்கு இந்த பிரச்சனைக்காக நம்ம இப்ப நிப்பாட்டியிருக்கோம். நிப்பாட்டிட்டு இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அதுலருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நான் வீடியோ மூலமா சொல்றேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்கங்க. ஸோ அதனால ஷேர் பண்ணி விட்டா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாய்.